சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் இன்று 2வது நாளாக ஆலோசனை. வருமான வரித்துறை, துணை ராணுவம் உள்ளிட்ட 23 துறைகளின் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. கோவையில் இன்று மாலை திமுக மேற்கு மண்டல வாக முகவர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகையை ஒட்டி பிரம்மாண்ட ஏற்பாடு. அதிமுகவை எதிர்க்கும் சக்தி திமுகவுக்கு இல்லை. பல்லாவரம் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என நயினார் நாகேந்திரன் சூசகம். பாஜகவினர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்ற பேச்சால் அதிமுக அதிர்ச்சி. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் வேட்பாளர் மனு தாக்கல் செய்வார் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி என ராமதாஸ் திட்டவட்டம். நாளை கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல். துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் காட்டம். வேறு கட்சிகளிலிருந்து தாவேக்காவுக்கு மேலும் பல நிர்வாகிகள் வரவுள்ளதாகவும் பேட்டி. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அரசின் பல்வேறு கட்டுப்பாடுகளால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசை பாராட்டி திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. சென்னையில் 5203 கோடி மதிப்பில் மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்தார் உதயநிதி ஸ்டாலின். கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று முதல் 20 விரைவு சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகள் வசதி மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. தாம்பரம் கடற்கரை இருமார்க்கமாகவும் சிறப்பு பேருந்து சேவை தொடக்கம். ரயில் சீசன் டிக்கெட் உள்ளவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறுதி அஞ்சலி. மலர் வளையம் வைத்து செவ்வணக்கம் வீர வணக்கம் என முழக்கம். தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகை. டெல்லியில் இருந்து வந்த எஸ்பிஜி படை அதிகாரிகள் கோயிலில் ஆய்வு. சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 3400 ரூபாயாக உயர்வு. பணி நிறைவின் போது வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 2 லட்சமாக அறிவிப்பு. ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி ஏரியை வந்தடைந்தது. சென்னையின் தண்ணீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி நீர் திறப்பு. ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் நிலையத்தில் ஒரே நாளில் 4 காதல் ஜோடிகள் தஞ்சம். பாதுகாப்பு கோரி அடுத்தடுத்து தஞ்சமடைந்ததால் பரபரப்பு. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் பூசணி விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைவால் 1 கிலோ 4 ரூபாயிலிருந்து 13 ரூபாயாக அறிவிப்பு.
தி கேரளா டூர் இரண்டாம் பாகத்தின் இடைக்கால தடைக்கு எதிராக அவசர முறையீடு. தீர்ப்பை ஒத்திவைத்து கேரள உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்ப உற்சவம். அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த கோதண்டராமர். பாடப்புத்தகத்தில் நீதித்துறை மீதான விமர்சனத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பிரச்சினைக்கு யாராவது ஒருவர் பொறுப்பேற்குமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடியவர்களை கைது செய்ய இது வடகொரியா அல்ல. ஆர்ப்பாட்டம் கூட மிகப்பெரிய குற்றச் செயலாக மாற்றப்படுவதாக ராகுல் காந்தி கண்டனம். அனில் அம்பானியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரம் விசாரணை. கடன் மோசடி வழக்கில் டெல்லி அலுவலகத்தில் கிடுக்குப்பிடி கேள்விகள். மேகாலயா சட்டப்பேரவையில் கணவரான முதல்வரிடம் எம்எல்ஏவான மனைவி எழுப்பிய கேள்வி. கேள்வி நேரத்தின் போது நடந்த சுவாரஸ்யத்தால் சபாநாயகர் மற்றும் உறுப்பினர்கள் புன்னகை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதி நம்பிக்கையை தக்க வைத்தது இந்திய அணி. 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அசத்தல். நடிகை ராஷ்மிகா மந்தனாவை கரம் பிடித்தார் விஜய் தேவரகொண்டா. உதய்பூரில் கோலாகலமாக நடைபெற்ற திருமண விழாவில் நெருங்கிய உறவினர்கள் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.